ஜெய் வாசவி வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதை நமஹ. ஓம் ராம் அஹஸ்தீஸ்வராய நமஹ. குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதா தேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு மாக மாதம் 28ஆம் தேதி. இன்னும் 2-3 நாள்ல நமக்கு காரடையார் நோன்பு வந்துடும். மாசியும் பங்குனியும் கூடும் நாள் காரடையார் நோன்பு. இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், சந்திர தரிசனம்னு போட்டிருக்கு. ஆனா நாளைக்குதான் சந்திர தரிசனம் வரணும் போட்டிருக்கு. அப்படி இந்த விசேஷமான நாள்ல நாம காரடையார் நோன்பு ஏன் நாம நோக்கணும்? பெண்கள் ஒவ்வொரு வீட்டு வழக்கம் இருக்கு. நாங்கெல்லாம் வரலட்சுமி விரதம், ஆடி மாத விரதங்கள், இப்படி சில வீடுகள்ல தொன்று தொட்டு காரடையார் நோன்பு இருக்கிறது பழக்கம். எதுக்காக இருக்கிறோம்? கணவனின் ஆயுளை மீட்க, கணவனுக்கு தீர்காயுள் கிடைக்க. எல்லா பெண்மணிகளும், உலகத்துல இருக்கிற அத்தனை பெண்களும் அம்பிகைக்கு சமமே. அத்தனை பெண்களும் தீர்க்க சுமங்கலியாய் சுவாசினியாய் லலிதையின் பொற்பாதம் சென்று சேர. இந்த மாதிரி தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கொடுக்கக்கூடிய கோவில்கள் விருதாஜலம் விருதாம்பிகை, திரு ஆனைக்காவல் அகலாண்டேஸ்வரியோட காது கம்மல். இது இன்னைக்கு எவ்வளவு முடியுதோ பார்ப்போம். நம்ம விருதாஜலம், இந்த விருதாஜலத்துக்கு முன்னாடி காரடையார் நோன்பு பார்த்தரலாம். சத்தியவான் சாவித்திரி கதை எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு நாம அதையும் ஒரு தரம் பார்த்தரலாம். சத்தியவானும் சாவித்திரியும் ராஜாவோட குழந்தைகள் தான். மதுர தேசத்து அஸ்வபதி, அவங்க மனைவி மாலவி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்களோட மகள் தான் சாவித்திரி. மதிக்குள் மதியாகி மதியிலே ஒலி கொடுத்தவள் அம்பிகை பராசக்தி சாவித்திரி. அம்பிகைக்கு நன்றி சொல்லும் வகையாக காரடையார் நோன்பு கடைபிடிச்சாங்க. இந்த காரடையார் நோன்புக்கு மாசி கயிறு பாசி படியும் சொல்லுவாங்க. அந்த அடிக்கடி காலி கயிறு மாத்தக்கூடாது. அதுக்காக பாசி படிகிற வரைக்கும் விடக்கூடாது. நல்ல நாளா பார்த்து, காலை நேரமா பார்த்து, ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமா பார்த்து விளக்க எரிய வச்சு பூஜை பண்ணி முடிச்சுட்டு நாம தாலி கயிறை மாத்திக்கலாம். இந்த காரடையார் நோன்புக்கு பிரிஞ்சிருந்த கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிற புண்ணிய பலமும் கிடைக்குதான். இத சாவித்திரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த காரடையார் நோன்பு எப்படி நோற்பாங்க பார்ப்போம். மாசியும் பங்குனியும் கூடும் வேலை இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படும். மாசி மாசம் கடைசி நாள் இரவு ஆரம்பித்து பங்குனி முதல் நாள் காலை வரைக்கும் இந்த நோன்பை காமாட்சி நோன்பு, கௌரி நோன்பு, சாவித்திரி நோன்பு, சுமங்கலி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்களாம். கார்காலத்தில் விளையும் நெல்லை குத்தி பச்சரிசி மாவுடன் இனிப்பு கலந்து தயாரிப்பதே காரடை ஆகும். இனிப்பு வச்சு செய்யறத காரடைன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த நோன்புக்காக தயாரிக்கப்படும் காரடை தாங்க விசேஷம். விரதம் இருக்கும் நாளில் பெண்கள் அதிகாலையிலேயே நீராடி பூஜை அறையிலே மாக்கோலமிட்டு அதன் மீது நுனி வாழை இலை போட்டு அடையும் உருகாத வெண்ணையும் வைக்கணுமா. உருகாத வெண்ணையும் ஒரு அடையும் எடுத்து வைத்தேன்.
ஒரு நாளும் என் கணவர் பிரியாதிருக்க வேணும் காத்தியாயனி அப்படின்னு கும்பிடுவாங்களாம். வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம் வைக்கணும். எப்பயுமே எந்த பூஜைக்குமே அடியேனோட ஒரு தாழ்மையான கருத்து, பூவன் பழம் யாருமே உபயோகிக்க வேண்டாம். அந்த பழம் மேலேயே நோன்பு கயிறு தாலி சரட வைக்கணும். அதுக்கு முன்னாடி நாம தினம் தூப தீப நைவேத்தியம் செய்யறோம் தானே, எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தாரம் கிருஹாமி சுபகை சகாரித்ரம் தராம்யகம் பர்துராரோ பர்து ஆயுஷ் அப்படின்னா கணவனின் ஆயுள். பர்துராருஷ்ய பர்த்தா அப்படின்னா கணவன். இந்த இடத்துல ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்காங்க. பர்துராருஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரிதா பவ சர்வதா. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தாலி கயிறை மாத்திக்கணுமா. மற்ற தேசத்து அரசன் அஸ்வபதி, இவங்க வீரத்தில் சிறந்த மகள் சாவித்ரி வேட்டைக்கு போறா. தியானத்துல சல்வ தேசத்து இளவரசன் சத்தியவான பார்த்தா. அவங்க அப்பாவை அவங்க பங்காளி வர்க்கமோ அவங்களுடைய தளபதிகளோ சதி பண்ணி பறிச்சுட்டாங்க நாட்டை. அதனால அப்பா அம்மாவுக்கு அந்த துக்கத்துல கண்ணும் போயிடுது. அவங்கள பராமரிச்சுக்கிட்டு சத்தியவான் அன்புடனும் பண்புடனும் நடந்துக்கிட்டான். இந்த காலத்து குழந்தைங்க கத்துக்க வேண்டியவ ஒரு இது இந்த பண்பு. அப்பா அம்மாவுக்கு கண் இல்ல. நாம எத்தனையோ பழங்கதைகளை படிக்கிறோம், பெற்றோர்களை பிள்ளைங்க எப்படி போஷிக்கிறாங்கன்னு. அப்படி அந்த குழந்தை போஷிக்கிறான். பார்க்கவே சாவித்திரிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சத்தியவான. அந்த காலத்துல ஸ்திரீகளுக்கு வரனை ஸ்வீகரிக்கும் வரம் இருந்தது, ஸ்வயம் வரம். அப்பா எனக்கு இந்த இளவரசனம் தான் வேணும். நாரதர் வர, சாவித்திரியோட தந்தை அவங்க கிட்ட போய், உன் பொண்ணு சாவித்திரி விரும்பும், சத்தியவான் ஒரு வருஷம்தான் இருப்பான், அவனுக்கு பொண்ணை கொடுக்காது. ஏன்னா சாவித்திரி சொல்றா, நான் சத்தியவானை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அவங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிறதா என் கடமை. உங்க அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க, அம்மா நீ இளவரசி, உன்னுடைய வேலைகளை செய்யவே உனக்கு தெரியாதே, நீ போய் அங்க எப்படி மாமனார் மாமியாருக்கு பணிவிட செய்வ? எவ்வளவு சிரமம் இருக்கும் தெரியுமா? அரண்மனையில வாழ்ந்த நீ குடிசையில வாழ்ந்துருவியா? பட்டு பீதாம்பரம் ஆபரணங்கள் அணிந்த நீ மர உரி தரித்து இருப்பியா? இந்த இடத்துல மர உரினா என்னன்னு எல்லாருமே யோசிக்கணும். பருத்தி ஆடைகளை தாங்க அவங்க மர உரின்னு சொல்றாங்க. பருத்தி செடியிலிருந்து எடுத்து அதை நூல் நூத்து ஆடை செய்யறாங்க, அதனால அத மர உரிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் அவன் உயிரை காப்பாத்துவேன்னு ரொம்ப தீவிர சங்கல்பம் பண்ணிக்கிறான். சத்தியவானோட ஆயுஸ் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு அத அவ புருஷன்கிட்ட அவ சொல்லல, அவனை பின்தொடர்ந்தே இருக்கா. அவனை விட்டு ஒரு அணுச்சக்கல்லமா அவ பிரியல. காட்டுல பழம் பறிச்சு எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரலாம்னு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஆயுஸ் முடிஞ்ச சத்தியவான் திடீர்னு மயங்கி விழறான். அவனை தூக்கி மடியில வச்சுக்கிறா சாவித்ரி. இன்னைக்கும் கிராமத்துல சொல்லுவாங்க, ஒரு கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த மனைவி தன்னுடைய மடியில கணவனை எடுத்து படுக்க வச்சுக்கிட்டா யமன் வந்து அஞ்சுவானாம். மனைவியின் மடியிலே இருக்கும் கணவனின் ஆயுளை பறிக்க யம தர்மன் யோசிப்பானாம். அதனால அவளும் எடுத்து வச்சுக்கிட்டான். யமன் சொல்றான், பெண்ணே அவனை இறக்கி, இவ பதிவிரதை, தெரிஞ்சே கல்யாணம் பண்ணிருக்கா. காட்சியாயினி தேவி விரதம் இருக்கிறவ, தேவி உபாசக். நான் வைக்க மாட்டேன். சொன்னா கேளு, உன் கண்ணுக்கு நான் தெரியுறேன்னா நீ ஏதோ கொஞ்சம் விசேஷ சக்தி உடையவள், அதனால நீ எடுத்து கீழே இறக்கி வச்சா நான் உனக்கு கொஞ்சம் அனுசரணை பண்றேன். அப்படியா? ஆமா. அவர் தலைய இறக்கி கீழே ஓரமா விலங்குகள் அண்டாம வச்சுட்டு யமனை பின்தொடர்கிறார். சத்தியவானோட உயிரை பாச கயிற்றுல வச்சு யம தர்மராஜர் எடுத்துட்டு போறார். தைரியமா பின்னாடியே போறார். அம்மா நீ பண்ணு, இறப்புங்கிறது பிறந்த அத்தனை உயிருக்கும் உண்டு. உன் புருஷனுக்கும் இப்படி ஆயிடுச்சு, நீ வந்து என் பின்னாடி வராத,
ஏதோ நீ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால, எந்த கடவுளோட அனுகிரகமும் உனக்கு இருக்கிறதுனால, நீ என்ன பாக்குற, என் கூட பேசுற. சொன்னா கேளுமா, திரும்பி போ. நீ ஏதாவது வரம் கேட்டா கூட நான் தரேன். யோசிக்கிறேன். நிஜமா தரீங்களா? தரேனே. என்னோட மாமனார் மாமியாருக்கு மறுபடியும் பார்வை வரணும். சரி, கொடுத்துட்டேன். எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும். சரி தரேன். நாங்க இழந்த ராஜ்யத்தை மறுபடியும் என் கணவருக்கு வரணும். சரி. நான் 100 குழந்தைங்களுக்கு அம்மா ஆகணும். சரி தரேன். நான் கற்புக்கரசியா இருக்கணும். ஆமா, நீ கற்புக்கரசி தான். அப்படின்னா என் புருஷன் உசுருக்கு. ஏமா இப்பதானே சொன்னேன், என்ன வர வேணா கேளு, கொடுத்துட்டேன். புருஷன் உசுர கேக்குறியே அப்படின்னு கேட்க அவ சொல்றா, நான் 100 குழந்தை கேட்டேன், கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, நான் 100 குழந்தை யார் மூளை பெத்துக்குவேன்? என் புருஷன் மூளை தானே பெத்துக்கணும். அப்பதானே நான் கற்புக்கரசி அப்படின்னு சொல்ல, சத்தியவான உயிரா இந்த தீர்க்க சுமங்கலி யோகம் பெற விருத்தாஜலத்திலே உள்ள விருதாம்பாள் சமேத திருப்பிறந்த பரிகார ஸ்தலமாங்க. இங்க அம்மையும் அப்பனும் வயோதிகர்களாய் அருள் பாலிப்பது சிறப்பு. தீர்க்க சுமங்கலியாக வாழ சுக்கிரனின் அனுகிரகம் முக்கியம். அதனால பெண்கள் வருஷத்துக்கு ஒரு தரமாவது புருஷனோட போய் சுக்கிரஸ்தலமான ஸ்ரீ ரங்கநாச்சியாரை வழிபடுவதும், விருதாஜலத்திலே உள்ள விருத்தகிரீஸ்வரர் சமேத விருதாம்பிகையை வழிபடுவதும், திருவானை கோவிலில் உள்ள அகிலாண்டேஸ்வரியை சென்று வழிபட்டு அந்த அம்மனோட காது தாடங்கங்களை சேவிப்பதும் தீர்க்க சுமங்கலி யோகம். இந்த தீர்க்க சுமங்கலி யோகம் இருக்க காரடையான் நோன்பு இருந்தா, வரலட்சுமி விரதம் இருந்தா, இப்ப நாம பார்த்த அத்தனை கோவில்களுக்கும் போயிட்டு வந்தா, ஆமா எல்லாமே செய்யணும். ஏன் செய்யணும் இதை நம்ம சொன்னா புரிஞ்சுக்கணும் அவங்க. இப்ப ஒரு கோயிலுக்கு நாம எதுக்காக போறோம்? ஒரு கும்பாபிஷேகமே பண்றாங்கன்னா எதுக்காக போறோம்? அங்க சூஷ்ம ரூபமாக எத்தனையோ மகான்களும் ரிஷிகளும் சித்தர்களும் வந்திருப்பாங்க. அவங்களுடைய பார்வை நம்ம பார்ப்போம், நம்மள பார்ப்போம். நம்மை சுற்றி இருக்கிற ஆறா புனிதப்படும். நம்முடைய விதியானது அங்க மாற்றப்படுங்க. சித்தர்களால மட்டும்தாங்க இறைவன் எழுதிய விதியை மாற்ற முடியும். அதனாலதான் நாம அங்க போய் இது மாதிரி எல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு பெத்தவங்களும் பெரியவங்களும் சொல்லி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு கோவில் அப்படின்னா ஒரு சுற்றுலா தரம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா முக்கியமா நாம செய்ய வேண்டியது தினமும் பூஜை பண்ணணும், 2 நேரம் விளக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் நம்பிக்கை, நமக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. சாவித்திரி அவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லாதனால காத்யாயனி விரதம், அந்த மனைவி அஸ்வபதி ராஜாவோட மனைவி மாலதி காத்யாயனி தேவியை, சாவித்திரி தேவியை முறைப்படி தவம் இருந்து குழந்தை பிறந்து சாவித்திரின்னு பேர் வச்சாங்க. அந்த சாவித்திரி தான் இங்க நம்ம பார்க்கிற இந்த சாவித்திரி. குழந்தை பிறந்தது சரி, அது ஆசைப்பட்டதும் சரி, அவனுடைய ஆயுளை அறிந்து கல்யாணத்தை பெற்றவர்கள் நிறுத்த முடியல. ஆனா அவ தன்னுடைய தூய்மையான பக்தியாலையும் காத்யாயனி தேவியின் கருணையாலும் அகிலாண்டேஸ்வரின் தாடங்கத்தாலும் விருதாம்பாலின் விருத்தகிரீஸ்வரர் சமேத விருதாம்பாலின் அருளாலும் சாவித்ரி சத்யவான் இணைந்தாங்க. நாம நடமாடும் தெய்வம் காஞ்சி பெரியவா இத ஆதாரத்தோட நமக்கு விளக்கி இருக்காரு. ஹுசூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு அம்பாள் கோவில்ல பெரியவர் முகாம். இது காரடையான் நோன்பு ஸ்பெஷல் கதைங்க. கோவில் வாசல்ல ஒரு எரும மாட்டு வண்டி நின்னுச்சான். அத ஓட்டிக்கிட்டு வந்தவ ஒரு லம்பாடி பெண். இந்த இடத்துல நான் ஜாதியை இழிவுபடுத்தலைங்க. லம்பாடி அப்படின்னா அது ஒண்ணும் இந்த வார்த்தை இல்லை, அந்த பிரிவுக்கு பெயர் லம்பாடி. அந்த லம்பாடி பெண் அவருடைய உடை, அவருடைய அலங்காரம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததா எல்லாரும் அவளையா பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது பெரியவாளை பார்க்க எரும வண்டியில வந்திருக்கா அப்படின்னு. வண்டியில இருந்து இறங்குனவ பின்பக்கமா குமிஞ்சு எதையோ தூக்குறா. எதை தூக்குற? குழந்தை குட்டி ஏதாவது உடம்பு சரியில்லையோ? தூக்கிட்டு
பெரியவா கிட்ட காமிக்கிறாளோன்னு நினைச்சா அப்படியே ஜகஜாலா அப்படியே 2 கையால புருஷனை தூக்கிட்டு வராளாம். படுக்க வச்சிருந்த புருஷனை அப்படியே அலாக்கா ஒரு குழந்தை தூக்குறா, அப்படி தூக்கிட்டு வந்து அங்க இங்கேயும் சுத்தி பாக்குறா. அவளுக்கு முறைமை தெரியல, யார்கிட்ட போய் அனுமதி கேட்கணும், என்ன வாங்கிட்டு போய் பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கணும். அங்க வர்ற பணக்காரங்க அத்தனை பேரும் தட்டு தட்டா பழம், முந்திரி, திராட்சா, கற்கண்டுன்னு வைப்பாங்க. பெரியவா சொல்றா அப்படி பட்டுப்படவை உடுத்தாதீங்க, வைரத்துல தோடு மருமகளை கேட்காதீங்க, இதை மட்டும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா கொண்டு போய் சமர்ப்பணம் பண்றதுல மட்டும் உறுதியா இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. பாக்குறா, யாரையுமே கூப்பிடல. பார்த்தவ புருஷனுக்கு ரொம்ப நாளா வாந்தி, பேதி, காய்ச்சல். அவங்க டாக்டர் அவன் பழக்கிறத கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, அம்மா இங்க பெரியவான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்வைப்பட்டாலும் அவன் புருஷன் பழச்சுக்குவார். மகா பெரியவாளுக்கு இருந்த விசேஷ சக்தி. கடவுள் மேல இருந்து கீழே நமக்காக இறங்கி வர்றதுக்கு பெயர் தான் அவதாரம். அவதாரம். அது மாதிரிதான் மகா பெரியவா. அவருக்கு எல்லா சித்தும் தெரியும், ஆயக்கலைகள் 64 தெரியும். ஆனா அத அளவா முறையா பயன்படுத்தினார். அதனாலதான் அவர் கடைசி வரைக்கும் மகா பெரியவாவை விருந்தார். அவர் கடல் தாண்டி போகல, விமானம்ல ஏறல. அவர் சுத்தபத்தமா அளவான உணவு, அமைதியான தியானம், தினமும் காமாட்சி அம்மையை சேவிக்கிறது எல்லாமே அவர் சிரத்தையா இருந்தார். அவருக்கு அப்புறம் யார் இருக்காங்க இந்த உலகத்துலன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு தரம் ஒரு அப்பாவும் குழந்தையும் இவங்களை பார்க்க வந்திருக்காங்க நம்ம மகா பெரியவாவை. அவர் எப்பயுமே எல்லாருக்கும் கண்டு திராட்சை கொடுத்திருக்காங்க. சின்ன குழந்தை கை நீட்டும் கொஞ்சம் சேர்த்து திராட்சையை கொடுத்திருக்காங்க. அந்த பையன் திராட்சையும் கல்கண்டு வாங்கினவன் நின்னுட்டே இருக்கான். அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அப்பா அது யாருன்னு கேட்டுறான். எதுடா யாரு? அந்த தாத்தா, உமாச்சி தாத்தா இருக்காரு இல்ல, அவர் மடியில ஒரு பாப்பா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, அது யாரு அப்படின்னு கேட்டிருக்கான். பேசாம வாடா, ஏன்னா அவர் கண்ணுக்கு தெரியல. உமாச்சி தாத்தா மடியில குழந்தை இருக்கிறது அந்த பையனுக்கு தெரியுது, அப்பாவுக்கு தெரியல. வாடான்னா, நீ சொன்னாதான்ப்பா நான் வருவேன், குழந்தைக்கு உள்ள பிடிவாதம். மகா பெரியவா பார்த்துட்டு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்க, இந்த குழந்தையோட அப்பா சொல்ற, என் பையன் சொன்னதுதான் சாமி நான் சொல்றேன். அவருக்கு பயம். பரவாயில்ல சொல்லுப்பா, பயப்படாத. உங்க மடியில பச்சை பாவாடை கட்டிக்கிட்டு, நல்லா நகையெல்லாம் போட்டுக்கிட்டு, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு, ஒரு 5 வயசு 6 வயசுல ஒரு பாப்பா உக்காந்து இருக்கான். என் பையன் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்றான், எனக்கு தெரியல, நான் சொல்லல. அப்படியா? ஒரு தடவை மனசு கண்ணை மூடி பார்த்துட்டு சிரிக்கிறார். ஆமா, எங்க காமாட்சி காமபீட்டத்துக்குன்னு ஒரு அதிர்ஷ்ட அருள் இருக்கு. நாங்க பக்தியா ஸ்ரத்தையா காமாட்சிய குழந்தையா நினைப்போம், காமாட்சிய தாயா நினைப்போம். சமயத்துல அவ எங்க மடியில வந்து உட்காருவா. இங்க இருக்கிற யாருக்கும் அருள் பண்ண அவ வந்திருக்கான்னு நாங்க புரிஞ்சுக்குவோம். உங்க பையன் ஒரு ஜென்மத்துல பெரிய மகானா இருந்திருக்கான். அவன் கண்ணுக்கு அவ காட்சி கொடுத்திருக்காங்கவோ, எல்லாரும் உழுந்து கும்பிடுறாங்க. ஆஹா, பெரியவா மடியில காமாட்சி உக்காந்துருக்கா, நமக்கு தெரியலையே நமக்கு தெரியலையேன்னு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அவர். அவர் வந்து எல்லா மனிதர்களுக்கும் உள்ள சரீர உபாதைகள் உள்ளவர் தான். ஆனா எந்த நேரம் எப்ப எந்திரிக்கிறார், எப்ப குளிக்கிறார், எதுவுமே யாருக்குமே தெரியாது. தண்ணி மர பாத்திரங்களை தான் உபயோகம் பண்ணார். மர பாத்திரம், மர பக்கெட்டை தான் கிணத்துல தினம் அவரே சேர்ந்து தண்ணி எடுத்து குளிச்சுக்குவார். அவருடைய உடல் சுத்தத்துக்கு புத்து மண்ணு சுத்தபத்தமா கொண்டு வரணும், அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. வில்வதளங்கள் இல்லாம ஒரு நாளும் அவர் பூஜை பண்ண மாட்டார். அது வரும். துளசி தளம் வேணும். எல்லாமே அவருக்கு தங்கு தடை இல்லாம அவர் இருக்கிற இடம் தேடி வரும். சொல்றாங்க, இந்த பெரியவாளை போய் நீ பார்த்துட்டீங்கன்னா அவன் புருஷன் பழச்சுக்குவான். சுத்தி சுத்தி பாக்குறான். அவளுக்கு யாரு பெரியவானே தெரியல. எல்லாரும் லைன்ல கூட்டமா நிக்கிறாங்க. இவளை பார்த்துட்டு அவங்க பயப்படுறாங்க, ஓரமா ஒதுங்குறாங்க. கிடுகிடுன்னு போனா, தேவுடு 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 அப்படின்னு ஓடுறான். யாரு அந்த தேவுடு? குத்து மதிப்பா கையில புருஷனோடு ஓடுறான். யாரு தேவுடு? என்னம்மா, நான் தேவுடு பாக்கணும், தேவுடு சூடாளி, தேவுடு சூடாளி அப்படின்னு சொல்றா. ஒருத்தர் சொல்றாரு, அம்மா அவர் தாம்மா தேவுடு. பிராமின்ஸ் வந்து உமாச்சிம்பாங்க,
ஆரிய வைஷ்யாலும் ஆந்திராக்காரங்களும் தேவுடும்பாங்க. போனா புருஷனை கொண்டு போய் அவர் பாதத்துல கிடத்தி அவரை தொடக்கூடாது, யாருமே அவரை தொடக்கூடாது. அவருடைய நெடுஞ்சான் கிடையா அவர் பாதத்துக்கு கீழே அவரை தரையில கிடத்திட்டு அவளும் அப்படியே விழுந்து கும்பிட்டு காரை பூரேன்னு அவங்க பாசையில அழுது கதறா. அவர் அமைதியா வேடிக்கை பார்க்கிறா. ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்து கையில வச்சுட்டு சில நிமிஷங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இருந்துட்டு, அவர் கண்ணை மூடுறாருன்னா அப்ப மந்திரம் அங்க உச்சாடனம் நடக்குதுன்னு ஒரு ஐதீகம். ஒரு மந்திரத்தை இத்தனை ஆயிரம் முறை, இத்தனை லட்சம் முறை, இத்தனை கோடி முறை நாம உச்சரிக்கும் பொழுது தெய்வத்தை நேரிலே காணலாம். அந்த வேலையைதான் பெரியவா செஞ்சார். அங்கே காத்யாயினி தேவிய கும்பிட்டு அந்த பழத்தை எடுத்து லம்பாடி பொண்ணோட கையில அதை போட்டார். தொடுலிங்க போட்டார். கண்ணுல கண்ணீர் வர அதை எடுத்துக்கிட்டு உளுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு அதே மாதிரி புருஷனை தூக்கி வண்டியில படுக்க வச்சுட்டு போயிட்டார். பக்கத்துல இருந்த சிஷ்ய கோடிகள் கிட்ட சொல்றார், இந்த லம்பாடிக்கு எவ்வளவு பக்தி பாரு. பதிபக்தினா இது தாயா பதிபக்தி. ஒரு ஆம்பளைய தான் ஒத்தியாவே தூக்கிட்டு வந்திருக்கா. பகவான் இவளுக்கு அவ்வளோ சக்தியை கொடுத்திருக்காள். சத்தியவான் சாவித்திரிய பிராண கதையில படிச்சோம் இல்ல, இவ தாண்டா சாவித்திரி. ஆனா நான் அப்படின்னு தன்னைத்தானே அவர் தாழ்த்திக்கிறாரு. லம்பாடி பொண்ணுக்கு இருக்கிற பக்தி கூட தனக்கு இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் சுத்தி இருங்கவங்க எல்லாம் சொல்றாங்க, பெரியவா சத்தியமா யமன் இல்ல, நீங்க அந்த யமனுக்கு யமனான காலன் சிவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க. மறுநாள் அந்த லம்பாடி பொண்ணும் அவ புருஷனும் ஜோடியா நடந்து வந்து பெரியவாள தரிசனம் பண்ணாங்களாம். நேற்று வரைக்கும் கிழிஞ்ச நாரா கிடந்தவன் பிளப்பானான்னு இருந்தவன் இன்னைக்கு ஜம்முன்னு நடந்து வரான். தேவுடு தேவுடு அப்படின்னு ஓடி வரா. வாயாடி பெண் அந்த லம்பாடி பெண் வாயார தேவுடு தேவுடு சொல்லிக்கிட்டு கண்கள்ல நன்றி கண்ணீரோட அவளோட தாலி, அவங்களுக்கும் ஒரு மங்கள சூத்திரம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு பெரியவாளுக்கு அப்படி ஒரு நமஸ்காரம் பண்றான். அந்த ஆரஞ்சு பழத்தை அவளும் சாப்பிட்டு அவன் புருஷனுக்கும் கொடுத்தா. அந்த ஆரஞ்சு பழத்துல அவர் அந்த காத்யாயினி தேவி மந்திரத்தை ஓதி கொடுத்தார். அவருடைய சக்தி, அவருடைய மந்திர சித்தி, எல்லா தெய்வங்களோடையும் பேசக்கூடிய அந்த சித்து, அதுக்கு பேர் தான் சித்து, அத அழகா தேவைப்பட்டவங்களுக்கு மட்டுமே கொடுத்தவர் மகா பெரியவா. அவர் ரொம்ப சந்தோஷமா நீதாமா கலிகால சாவித்திரி அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு எதுவும் புரியலையா. சரி சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு ஒரு கை நிறைய குங்குமத்தை அள்ளி தீர்க்க சுமங்கலியா இருப்பே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அந்த அம்மா கையில குங்குமத்தை கொட்டுறாங்க. குங்குமத்தை வாங்கிக்கிட்டு அங்கேயே அவர் எதிரில நெத்தி நிறைய வச்சுட்டு புருஷனுக்கு வச்சுட்டு தேவுடு 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 நீதான் குல தெய்வம்னு அவங்க பாஷையில சொல்லிட்டு அங்கிருந்து அத்தனை பத்தி கும்பிட்டுக்கிட்டு அவ வெளியில போனாலாம். அந்த நடமாடும் தெய்வம் சொன்னா விருதாஜலம். எங்க இருக்கு அந்த விருதாஜலம்? சிதம்பரம், கடலூர் பக்கத்துல ஸ்ரீமுஷ்ணம். காசியை விட வீசம் அதிகங்க. அது விநாயகருக்கு அறுபடை வீடுகள் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச முருகருக்கு இருக்குன்னு சொல்றோம், விநாயகருக்கு இருக்கு, ஐயப்பனுக்கு இருக்கு. அதே மாதிரி விநாயகரோட அறுபடை வீடுகள்ல காசி முதலாம் இடமும் விருதாஜலம் இரண்டாம் இடமும் வகிக்கிறது. அதனால இதை விருத்த காசின்னு கூப்பிடுறாங்க. விருத்தம் அப்படின்னா முதிர்ந்த, வயதான, தொன்மையான, அதுதான் விருத்தம். இப்ப நம்ம இப்ப புராணம், சரிதம், வரலாறு இப்படி எல்லாம் சொல்றோம். அந்த காலத்துல ஏதாவது ஒரு கதை சொல்லணும்னா விருத்தாந்தமா கேள்விப்பட்டோம் அப்படிம்பாங்க. விருத்தம் அப்படின்னா தொன்மை தன்மையா செவிவழி கதைகள். அதுல என்ன சிறப்பு? பெயர் விருத்தாஜலம் பழமலைநாதர், கடலூர் மாவட்டம். விருத்தகிரீஸ்வரர் என்கிற பழமலைநாதர். உற்சவர் சிவன், தாயார் விருதாம்பிகை பாலாம்பிகை. உற்சவ தாயார் சக்தி. ஸ்தல விருட்சம் வன்னி மரம். தீர்த்தம் மணிமுக்தா. ஆகமும் காமிகாமகம். சிறப்பு திருவிழா மாசிமகா, தெப்ப திருவிழா, தேர் திருவிழா, கட்டிடக்கலை, பண்பாடு, கட்டடக்கலை வடிவமைப்பு எல்லாமே தமிழர்களின் கட்டிடக்கலை. கோவில்களின் எண்ணிக்கை தஞ்சை பெரிய கோவில் விட இது ரொம்ப தொன்மையானதாங்க. நம்ம தஞ்சை கோயில்ல இப்ப நேற்று நாம திருப்பட்டூர் போயிட்டு வந்தோம் இல்ல,
அந்த திருப்பட்டூர் கோவிலையும் நம்ம காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கோயில் ஒண்ணு இருக்கும். பல்லவன்னா உங்களுக்கு நம்ம மகாபலிபுரம் பல்லவன் தெரியும். மாமல்ல பல்லவன் அவங்க அப்பா கட்டின மகேந்திர பல்லவன் கட்டின அந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், நேத்து நாம பார்த்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில், இந்த விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில், இதுக்கு எல்லாமே ராஜராஜ சோழன் நேர்ல போய் பார்த்து எந்தெந்த கோவில்ல எந்தெந்த சிறப்பு இருக்கோ அதையெல்லாம் பெரிய கோவில்ல கொண்டு வந்தான். இதை நான் அடிக்கடி ஏன் சொல்றேன் அப்படின்னா, பெரிய கோவில்ங்கிறது இன்னமும் நம்ம முழுசா தெரிஞ்சிக்காத ஒரு அற்புதம். நம்மள போன்னு சொல்றாங்க. பெரிய கோவில், தஞ்சாவூர் பெரிய கோவில் கருவறை இருக்கு இல்லையா, அந்த கருவறையை சுத்தி ஒருத்தர் மட்டும் நடந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு சந்து இருக்கான். அதுக்குள்ளார ஓவியங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதையே ரொம்ப வருஷம் கழிச்சுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி சந்துக்குள்ளார மூலிகை ஓவியங்கள்ல ராஜராஜ சோழன், அவனுடைய பட்டத்தரசிகள், கருவூர் தேவர் எல்லாருமே இருக்கிற மாதிரி ஓவியங்கள் இருக்கு. ராஜராஜ சோழன் கட்டின மாதிரி ஒரு கோவில இதுக்கு முன்னாடி யாரும் கட்டல, பின்னாடி யாரும் கட்டல. ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோவில் ஆண் கோவில்கள்ல 108 வகையான விமானங்கள், 1008 வகையான ஆகமங்கள் ஒவ்வொன்றும் வரிசையா சொல்லுவாங்க. நமக்கு சொல்ல தெரியாது. இது ஆண் சிலை, இது பெண் சிலைன்னு சொல்றா. அப்படி கோவிலின் வடிவமைப்பு ஆண் வடிவமைப்பு, பெண் வடிவமைப்புன்னு இருக்குதான். தஞ்சை பெரிய கோவில் ஆண். கங்கை கொண்ட சோழபுரம் கட்டின ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் கட்டினது பெண் சக்தி அப்படின்னு கொண்டு சொல்லுவாங்க. அப்பாவை விட தான் உயர்ந்து இருக்க கூடாது அப்படின்னு மகன் நினைச்சிருக்கான். அந்த காலத்துல கோவில்களை நிறைய கட்டினாங்க. ஏன்? உடற்பயிற்சிக்கு உடற்பயிற்சி, பாதுகாப்புக்கு பாதுகாப்பு. கோவில் இல்லா ஊர்ல குடியிருக்க வேணாம்னாங்க. தூரத்துல இருந்து கோபுரத்தை சேவிச்சாலே ஸ்தூல தரிசனம், கோபுர தரிசனமே ஸ்தூல தரிசனம். உள்ள இருக்கிற கருவறை தரிசிச்சா புண்ணியம். ஒரு ஊருக்கு போகணும்னா அப்ப வழியா என்ன சொல்லுவாங்க, இந்த கோவில் கோபுரம் இருக்கும், அங்க இருந்து நீ 8 கல்லு போ, இப்படிதான் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம தமிழர்களோட கட்டிடக்கலையை எல்லாத்தையும் எடுத்து 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 ராஜராஜ சோழன் கட்டியிருக்காரு. ராஜராஜ சோழன் கட்டின ராஜராஜ சோழீஸ்வரம் 1000 ஆண்டுகளை கடந்து இருக்குது. இந்த பழமலைநாதர் கோவில் பல வகையா எத்தனையோ யுகங்களா, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு இருந்து மத்தியில கொஞ்சம் அந்நியர்களால் இதுபட்டு மறுபடியும் கட்டுனது கிமு வருஷம், கிபி வருஷம் இல்லைங்க, கிமு வருஷம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. யாரு? நம்ம கண்டராதித்த சோழன். அடியேன் சொன்னேன் பாத்தீங்களா, கோனேரி ராஜபுரத்துல கண்டராதித்த சோழன், செம்பியன் மாதேவி சிலைகள் இருக்கு, அவங்க கட்டுவித்த கோயில்னு. சோழர்களோட கற்றளியும் கோவில்களும் யாராலையும் முடியாது. பல்லவர்கள் செய்ததெல்லாம் குடைவரை கோவில்கள், சோழர்கள் செய்ததெல்லாம் மாட கோவில்கள். இப்படித்தான் கோச்செங்கனான் அப்படின்னு நம்ம சோழ வம்சத்துல யானை ஏறா தூங்கானை மாட கோவில்கள் 126 கட்டுனா. சோழர்கள் அப்படின்னாலே கோவில் தான். இத கட்டினவர் கண்டராதித்த சோழர். இந்த சிவாலயம் 4 பக்கமும் சுமார் 26 அடி உயரம் இல்ல மதில் சுவர் இருக்கு. 660 அடி நீளம், 390 அடி அகலம். ஒரு பெரிய கோவில். ஆலயத்துக்கு 4 புறமும் 7 நிலைகளுடைய பெரிய கோபுரங்கள். கிழக்கே உள்ள பிரதான வாயில் வழியாக உள்ள போனா 16 தூண்களையுடைய மண்டபம். இந்த தலத்தின் இறைவி பெரிய நாயகி அம்மையின் சன்னதி ஒரு தனி கோவில். பிரகாரத்துல கொஞ்சம் இறங்கி உள்ள இருந்து நம்ம வந்தோம்னா கொஞ்சம் திரும்பி கிழக்கு பார்த்து இருக்கிற அம்பிகை கோயிலுக்கு நம்ம போகணும். 3ஆம் பிரகாரத்தில் 63 நாயன்மார்களின் உருவச் சிலைகள், பிந்து மாதவ பெருமாள் சன்னதி, அப்புறம் கால பைரவ மூர்த்தம் காசியில எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குதான். 4ஆம் பிரகாரத்தில் இந்த தலத்தின் மூலவர் பழமலைநாதர் கருவறை. கருவறை வாயில 2 பக்கமும் துவாரபாலகர்கள் சிலைகள். 3ஆம் பிரகாரத்தில் வடமேற்கு கோஷ்டத்தில் பாலாம்பிகா. இதுல என்ன ஒரு விசேஷம்னா, இந்த விருத்தகிரீஸ்வரர் விருதாம்பிகை, பழமலைநாதர் பாலாம்பிகா. வயதான முதிய பெண்மணியாகவும் சிவனும் அம்பிகையும் காட்சி தராங்க. இளைஞனாகவும் இளம் பெண்ணாகவும் சிவனும் பார்வதியும் காட்சி தராங்க.
மூலவர் விருத்தகிரீஸ்வரர், பழமலைநாதர், விருத்தாம்பிகை, பெரிய நாயக்கி, பாலாம்பிகை நாயக்கி. அப்புறம் ஆழத்து விநாயகர், இரண்டாம் கடை வீடு. வெளிப்பிரகாரத்துல ஆழத்து விநாயகர், பாதாள விநாயகர். நம்ம போனதுமே அங்க வைப்பு இருக்கும், அங்க கை கால கழுவிக்கிட்டு அந்த விநாயகருக்கு இறங்கி 18 அடி பள்ளத்துல அவர் இருப்பாரு, போய் பார்த்துட்டு வரலாம். இது சைவ சமயத்துல 28 ஆகமங்கள் இருக்கு. அந்த 28 ஆகமங்களை குறிக்கும் வகையா 28 லிங்கங்கள் இங்க முருகப்பெருமானே பிரதிஷ்டை செஞ்சு பூஜை பண்ணியிருக்கார். இந்த லிங்கம் எல்லாம் கைலாச பிரகாரத்தின் வடமேற்கு பகுதியிலே தனி சன்னதியில இருக்கு. கைலாச பிரகாரம்னா இப்ப அந்த காலத்துல கோவில் கட்டினா கடவுளோட பேரை வச்சுதான் கோயில் கட்டினாங்க. மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாசி வீதி, கீழ மாசி வீதி, மேல மாசி வீதி, சித்திர வீதி, இப்படி யாரும் தன்னுடைய பெயர் யாரும் நிலைநாட்டிக்கல. பாண்டியர்கள் கூட எல்லாமே இறைவனின் பெயர், நம்முடைய தமிழக கலாச்சாரத்தின் பெயர் தான். அங்க ஒரு பிரகாரத்தின் பெயர் கைலாச பிரகாரம். அதுல தெற்கு வரிசையில் உள்ள லிங்கங்கள் நடுவுல விநாயகர், மேற்கு வரிசையில் உள்ள லிங்கங்கள் நடுவுல வள்ளி தெய்வயானியோட முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார். 28 ஆகமங்கள் சொல்றோம் இல்லைங்களா? காமிகேஸ்வரர், யோகேஸ்வரர், சிங்கேஸ்வரர், காரணேஸ்வரர், விஜயேஸ்வரர், அஜிதேஸ்வரர், தீபதேஸ்வரர், சூட்சமேஸ்வரர், சகஸ்ரேஸ்வரர், அம்சுமானேஸ்வரர், சப்பிர பேதேஸ்வரர், விசுவாசேஸ்வரர், ஸ்வயம்பேஸ்வரர். ஸ்வயம்பேஸ்வரர் இங்க ஸ்வயம்பேஸ்வரர் சொல்றாங்க. நம்ம ஸ்வயம்பூ அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை இங்க ஸ்வயம்பேஸ்வரர் சொல்றாங்க. அனலேஸ்வரர், வீரேஸ்வரர், வீரட்டேஸ்வரர், ரௌரவேஸ்வரர், மகுடேஸ்வரர், விமலேஸ்வரர், சந்திர ஞானேஸ்வரர், முகம்பிபேஸ்வரர், புரோத்கீதேஸ்வரர், லலிதேஸ்வரர். லலிதம்னா அழகு, மென்மை, வீரம், காருண்யம், கருணை. அந்த லலிதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உலகத்துல அர்த்தமே இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலைங்க. அதுதான் லலிதேஸ்வரர், சித்தேஸ்வரர், சந்தானேஸ்வரர், சர்வோத்தமேஸ்வரர், பரமேஸ்வரர், கிரணேஸ்வரர், வாத்துலேஸ்வரர் அப்படின்னு 28 ஆகமங்களுக்கு ஞாபகார்த்தமா 28 லிங்கங்களை அங்க வச்சிருக்காங்களாம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேற எங்கேயுமே கிடையாது. அதனால இத ஆகம கோவில் அப்படின்னு சொல்றாங்களாம். நம்ம எத்தனை தரம் சுத்தி வந்தாலும் அட இதை பார்க்கலையே, இதை பார்க்கலையே, இதை பார்க்கலையே தான் நம்ம சொல்லுவோம். பிரம்மனும் அகஸ்தியரும் வழிபட்ட ஸ்தலம். சுந்தரர், ஏற்கனவே அடியேன் சொல்லியிருக்கேன், சிவனின் அணுக்க தொண்டன் நண்பன் சுந்தரன். ஜெயா, விஜயா இவங்க பார்வதியின் அணுக்க தொண்டு புரிந்த பெண்மணிகள். அவங்க காதல் வயப்பட்டதை உணர்ந்து சிவன் அவங்கள பூலோகத்துல பிறக்க சொல்ல சுந்தரர் கீழே பிறக்கிறாரு. பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார்னு 2 பேருமே ஜெயாவும் விஜயாவும் பிறக்கிறாங்க. அந்த பறவை நாச்சியாரை மணக்க பொன் வேணும். பறவையாருக்காக பொன்னை பெற்று அந்த பொன்னை அங்கிருந்த மணிமுத்தார்ல போற்றாராம் சுந்தரர். கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு வேணும்னு பொன், அதாவது தங்கம், அப்பெல்லாம் தங்கம் தானே பரிவர்த்தனை. விருத்தகிரீஸ்வரர் கிட்ட பொன்னை வாங்கி அங்க இருந்த மணிமுத்தாறுல போட்டுட்டார். அது திருவாரூர் கமலாலய குளத்துல எடுத்தார். அங்க நம்ம விநாயகர் ஒரு ஆட்டம் காட்டினார். அந்த பொண்ணுல கொஞ்சம் மாத்து குறைவா இருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அத உரசி பாக்குறாரு. அவங்க எல்லாம் தரையில உரசி பார்த்தே மாத்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால சுத்தி முத்தி பாக்குறார். விநாயகர் ஒரு சின்ன குழந்தை வேஷத்துல நிக்கிறார். என்ன சுந்தரா, என்ன விஷயம்? இவர் கண்டுக்கிறார். ஓஹோ, தெய்வம் குழந்தை. அப்பா விநாயகர், பிள்ளையாரப்பா, உங்க அப்பா கொடுத்த நாணயங்கள் மாத்து குறைவா இருக்கே, எங்க அப்பா கொடுத்த நாணயத்தையும் நீ சந்தேகப்படுறியா? நீங்க தான் உரசி பாருங்களேன். எல்லா நாணயத்தையும் எடுத்து உரசி சுத்த பொண்ணா மாத்தி திருவாரூர் கமலாலய குளத்துல தரையில சுந்தரர் கைவசம் கொடுத்த பிள்ளையார் இன்னைக்கும் உங்க மாற்று உரைத்த விநாயகர் அப்படிங்கிற பேர்ல அவருக்குன்னு ஒரு சின்ன சிட்டி கோவில் இருக்கும். இந்த கோவில், இந்த பழமலைநாதர் கோவில்ல 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த, இப்ப நாம 2000 நூற்றாண்டை தாண்டிட்டோம், 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் சிலை
கடத்தப்பட்டு ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள நியூ சவுத் வேல்ஸ் அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்டு காவல்துறை போய் அதை விசாரணை பண்ணி அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு பல கட்ட விசாரணைகள் எல்லாம் செஞ்சு ரொம்ப முயற்சி பண்ணி லலிதா தேவியோட அருளால ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் அப்படிங்கிறவங்க 2014 இந்தியாவுக்கு வரும்போது அந்த சிலை இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. நாம போறோம், சும்மா சிலைய பாத்துறோம், இது இந்த சிலை அந்த சிலை, இது அஷ்டோத்திர லிங்கம், இது சகசர லிங்கம், இது பஞ்சலோகம், இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா அந்த லிங்கத்தை அவங்க வடிவமைக்க, அந்த விக்கிரகத்தை பஞ்சலோகத்தை காட்சி ஊத்த ஒவ்வொன்றுக்கும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. தொன்மையிலும் தொன்மையான அதற்கு இருக்கிற சக்தி எல்லாம் நமக்கு பேங்க், ஒரு சக்தி களம், ஒரு உண்டியல், அதை உணராம தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கும். அந்த சிலை மறுபடியும் இந்தியாவசம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அங்க நம்ம ரித்தாம்பாள் ஒரு சின்ன விளையாட்டு பண்றாங்க. அங்க ரொம்ப சிறப்பு என்னன்னா, அன்னைக்கே நான் சொன்னேன், எல்லாமே 5 நந்தி, 5 கொடிமரம், 5 தீர்த்தம், 5 தேரு. அதுக்கப்புறம் 5 கொடிமரம், 5 நந்தி, அது மாதிரி எல்லாமே 5 5 5 5ன்னே இருக்கும். இந்த தலத்தை பத்தி, இந்த தலத்துல இருக்கிற முருக பெருமானை பத்தி அருணகிரிநாதர் திருப்புகள்ல பாடியிருக்காரு. திருப்புகள்ல இந்த தலத்து முருகன் மேல 3 பாடல் இருக்கு. இந்த தலத்துல 3ஆம் பிரகாரத்துல நாம இப்ப பார்த்தோம் இல்ல, 12 திருக்கரங்களுடன் ஆறுமுக பெருமான் வள்ளி தெய்வயானையுடன் மயில் வாகனத்துல இருக்காரு. சுந்தரர் இந்த தலத்து இறைவன் மேல் பதிகங்கள் பாடி 12,000 பொற்காசுகள் எடுத்து வாங்கிட்டார். சொன்னமில்ல பறவை நாச்சியார் கல்யாணம் பண்ணிக்க, அது 12,000 பொற்காசுகள். அத கேக்குறார், நான் இங்க இருந்து கொண்டு போறது வழிநடைக்கு பயமா இருக்கு, சரி நீ குளத்துல போட்டுட்டு திருவாரூர் போய் எடுத்துக்கோன்னு சொன்ன பிறந்தான் திருவாரூர்ல போய் எடுக்கும் பொழுது மாற்று உரைத்த விநாயகரை நாம பார்ப்போம். எல்லாத்தையும் விட காசியை விட தேசம் அதிகம். காசியிலே உயிர் விடும் ஒவ்வொரு ஜீவன், ஆணோ பொண்ணோ நாயோ நரியோ எதுவானாலும் சிவபெருமான் தன்னுடைய மடி மேல வச்சு அவங்க வலது காது மேல இருக்கும்படி செஞ்சு அந்த வலது காதுல ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை ஓதுவார். அந்த உயிர் மோட்சம் பெறும். அதே மாதிரி இந்த தலத்திலே உயிர் விடும் எல்லா உயிர்களுக்கும் இறைவி பெரிய நாயகி அவங்களுடைய ஆடையால வீசி இலைப்பாற்றுவாங்களாம். ஆத்மா பிரியும் பொழுது என்ன பாடுபடும். நம்ம யாராவது பழகின கொஞ்ச நாள் பார்க்கலன்னா பிடிச்சு போயிடும். ஏதாவது ஒரு வீடு வாடகைக்கு வீட்டுக்கு இருந்துட்டு சொந்த வீட்டுக்கு குடி வந்தாலும் அந்த பழைய வீட்டுல அப்பப்ப நமக்கு அலை மோதும் மனசு. அது மாதிரி இந்த உயிர் இந்த வீட்டுல தங்கி இருக்கு, இந்த உடம்புல. இந்த உடம்புக்குள்ள இருந்து வெளியில வந்த அந்த உயிர் தத்தர பாடுபடுமா. அப்போ பெரிய நாயகி தன்னுடைய புடைவை தலைப்பினால அந்த உயிருக்கு வீசி காற்று கொடுத்து இளைப்பார சொல்ல இறைவன் பழமலைநாதர் பஞ்சாட்சர உபதேசம் ஓம் நம சிவாயா அந்த மந்திரத்தை சொல்லி தன்கிட்டயே நம்ம சொல்றோம்ல, இந்த சின்ன சின்ன பிரம்மாக்கள் பர பிரம்மாக்கள் போய் ஒட்டிக்கணும். அதுக்காக தூசினால் அம்மை வீச தொடையின் மேற்கிடத்தி துஞ்சும் மாசிலா உயிர்கட்கெல்லாம் அஞ்செழுத்து இயல்பு கூறி ஈசனே தனது கோலம் ஈண்டிடும் இயல்பால் அந்த காசியின் விளிமிதான முதுகுன்ற வரையும் கண்டான். கந்த புராணத்துல வழிநடை படலம்னு ஒரு படலம் இருக்குதாங்க. அந்த படலத்துல சொல்றாங்க, தூசினால் அம்மை வீச, அம்பிகை தன்னுடைய மேலாடையால காத்து வீச, ஈசன் தொடையின் மேற்கிடத்தி துஞ்சும் தன்னுடைய மடியில கிடத்திக்கிட்டு மாசிலா உயிர்கட்கெல்லாம் அஞ்செழுத்து இயல்பு கூறி அவங்க காதுல ஓம் நமச்சிவாய மந்திரம் சொல்லி ஈசனே தனது கோலம் ஈண்டிடும், தன்ன மாதிரியே சிவன கூடவே சேர்ந்திடும் இயல்பால் அந்த காசியின் விளிமிதான முதுகுன்ற வரையும் கண்டான். அந்தையால் இந்த தலம் விருத்த காசி, காசிக்கு விட வீசம் அதிகம்.
இந்த திருமுதுகுன்றத்துல வழிபாடு செஞ்சா காசிக்கு போய் கும்பிட்ட பலன் கிடைக்கும். காசிக்கு போக முடியலையே நம்மளால அப்படின்னு நினைக்கிறவங்க திருமுதுகுன்றம்ங்கிற பழமலைநாதர் விருதாஜலத்துக்கு போனா கிடைக்கும். ஆதியில பிரம்மதேவர் மண்ணுலகை படைக்க விரும்பிய பொழுது சிவபெருமானை துதிக்க அவரும் அருள் செய்ய, அதுக்கப்புறம் சிவனே ஒரு மலையா தோன்றினார். அதுக்கப்புறம் தான் பிரம்மா படைத்த மலைகள் தோன்றின. பிரம்மா உயிர்களை படைக்கிறான்னா 33 வகையான உயிர்களை படைக்கிறான். 33 வகை அப்படின்னு ஒரு தொகுப்பு தான் சொல்றோம் நாம. 33 கோடி தேவர்கள் சொல்றோம் இல்லைங்களா? அந்த 33 கோடி தேவர்களோட வம்சாவளிதான் இங்க மலையா, நிலமா, மரமா, செடியா, கொடியா, மனுஷனா, எறும்பா, நாயா, இத்தனையும் பிறக்கிறது அதுதான். எப்படி ஒரு மலையை தோற்றுவிப்பதுன்னு பிரம்மன் திகைத்த பொழுது ஈசனே மலை மாதிரி தோற்றம் தந்து இப்படித்தான் நீ மலையை படைக்கணும்னு கத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் 33 கோடி உயிர்களையும் அங்க அவங்க பிரம்மா கத்துக்கிட்டு படைச்சார். நாம சொல்றோம் பிரம்மா எப்படி சும்மா சும்மா ஒவ்வொரு கோயில்கிட்டையும் போய் போய் கேட்பானா அப்படின்னா, ஆமா, அடியேன்னு ஒரு தடவை சொல்லியிருக்கேன். மறுபடியும் இங்க அதை ஞாபகப்படுத்துறேன். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த 4 யுகங்கள் கொண்டது ஒரு சதுர்யுகம். ஒரு சதுர்யுகத்துக்கு ஒரு தரம் தசாவதாரங்கள் நடைபெறும். ஒரு சதுர்யுகம் ஒரு தரம் பார்வதி கீழே கற்பகாம்பாள் மயிலையில தவம் பண்ணுவாங்க. மயூரநாதரை மயிலா சேவிப்பாங்க. சக்தி முத்தத்துல மணலிங்கம் வச்சு ஈசனை கட்டி பிடிப்பாங்க. எல்லாமே நடக்கும். அப்படி ஒரு சதுர்யுகம் முடிஞ்சதும் ஒரு தேவேந்திரன் மாறுவான். வேற தேவேந்திரன் வருவான். அந்த மாதிரி 4 தேவேந்திரன் மாறும் பொழுது ஒரு நாரதர் வருவார். 4 நாரதர் மாறும் பொழுது ஒரு பிரம்மனையும் மாறுவார். அதனால இப்போ நாம தெற்குன்னு நம்மள சொல்லிக்கிறோம். இது வடக்கா ஒரு சமயம் இருந்தது. இப்ப நாம வடக்குன்னு சொல்றது சமயம் தெற்கா இருந்தது. இன்னைக்கு நாம பாக்குற இமயமலை விட பெருசான மலையெல்லாம் கடலுக்குள்ள கடக்கு. மறுபடியும் பிரளயம் வரும் பொழுது கடலுக்குள்ள இருக்கிறதெல்லாம் மேல வரும். இந்த உலகம் கடலுக்குள்ளார போயிடும். இப்படித்தான் பிரளயம் வரும் பொழுது கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் பூமிக்குள்ளார இருக்கிறது கடலுக்குள்ளாரையும் கடலுக்குள்ளார இருக்கிறது பூமிக்குள்ளையும் ஒவ்வொரு தரமும் பிரம்மா மாறும் பொழுது அவன் மதி மயங்கிதான் கும்பகோணத்துல இந்த மாதிரி விருத்த காசியில எல்லாமே அங்க சேவிச்சு அவங்க கத்துக்கிறாங்க. இந்த கோவில்ல விசேஷம் ஆடிப்பூரம் திருவிழா, வைகாசி வசந்த உற்சவம், மார்கழி திருவாதிரை, மாசி மகம் 10 நாள் பிரம்மோற்சவம் எல்லாமே நடக்குது. தமிழோடு விளையாடிய விருதாம்பிகை 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் குரு நமச்சிவாயர். ஒவ்வொருத்தரும் குகை நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க. அவரே ஒரு நாள் விருதாஜலத்துல தங்குறார். ஊர்ல ராத்திரி தங்குறாரு. கோயிலுக்கு போய் சிவபெருமானையும் அம்பிகையும் தரிசித்தார். வெளியில வந்தார். தரிசனம் பண்ணிட்டு மண்டபத்துல படுத்தாரு. எப்பயுமே அவருக்கு பசிச்சா அம்மா அப்படின்னு அம்பிகை கூப்பிட்டா அன்னபூர்ணி ஓடி அமுது கொடுப்பாளாம். அன்னைக்கு குரு நமச்சிவாயருக்கு பசிச்சது. எப்படி பாடினாராம்? நன்றி புனையும் பெரிய நாயகி எனும் கிழத்தி. கிழத்தின்னா மனைவி. இவர் கொஞ்சம் சிலேடையா கிழத்தி. என்றும் சிவனார் இடக்கிழத்தி நின்ற நிலை கிழத்தி மேனி முழு நில கிழத்தி மலை கிழத்தி சோறு கொண்டு வா. அன்பு கொஞ்சம் குறும்பு. எப்பயும் அம்மான்னு கூப்பிட்டா அன்னபூர்ணி சோறு போட்டுருவா. இன்னைக்கு பசி மயக்கத்திலே கொஞ்சம் குசும்பு. இப்படி பாடுறாரு. எப்பவும் உடனே ஒரு அம்பிகை அன்னைக்கு மெல்லமா நடத்தலங்கு நரை தோன்றி கண்கள் இடுக்கி லேசா கிளவி மாதிரி சாஞ்சி சாஞ்சி வராங்க. குரு நமச்சிவாயருக்கு ஒரு பக்கம் யோசனை, நாம பாடினது அம்மா கோவிச்சுக்கிட்டாளா? மறுபுறம் யோசனை, அம்மா ஏம்மா அப்படி கிளவி மாதிரி வந்த? ஏண்டா நீதான கிளத்தி கிளத்தி கிளத்தின்னு என்ன கூப்பிட்ட. கிளவியால எப்படா வேகமா சாப்பாடு கொண்டு வர முடியும் அப்படின்னு கிண்டலா கேட்டாலாம். உடனே அவர் சொன்னாராம், கிளத்தி அப்படின்னா உரிமை உடையவள்னு கூட நீ எடுத்துக்கலாம்ல. உன் பையன் மேல கோவிச்சுக்கிட்டு தான் இப்படி வருவியா அப்படின்னு சொல்றியே அப்படிங்க. படா கீழே அப்படின்னா முதியங்கிற அர்த்தமும் இருக்குடா அப்படின்னா உடனே பாடுறாராம். முத்தி நதி சூழும் முதுகொன்று உரைவாலே பத்தர் பணியும் பதத்தாலே அத்தன் இடத்தாலே முற்றா இளமுலை மேல் ஆரடைத்தாலே சோறு கொண்டு வா. என்ன ஆச்சரியம்!
பாட்டி தன்னோட திரையெல்லாம் நீங்கி பாலாம்பிகையா ஆகி அவளுக்கு சாப்பாடு கொண்டு வராங்க. அதனால அங்க 2 ஒண்ணு விருத்தகிரீஸ்வரர் பலமலைநாதர் வயதானவராகவும், விருத்தாம்பிகை வயதானவளாகவும், பாலாம்பிகை இளையவளாகவும், பழமலைநாதர் இளைஞனாகவும் காட்சி தராங்க. அங்க ஒரு பழைய வழக்கம் இன்னைக்கு இருக்கு. கோயிலுக்கு வடக்கே கோபுரத்துக்கு எதிரில புண்ணிய மடு இருக்கு. அதுல இறங்கி அந்த மடுவுக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் கோயிலுக்கு போகணும். ஒரு காலத்துல பெரிய ஆறா ஓடிட்டு இருந்த மணிமுத்தா இப்ப சின்ன மடுவா இருக்கு. காசியில இருக்கிற கங்கையில நீராடினா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் இங்க சுவாமி அம்பாள் எழுந்தருள்வதில் ஒரு சிறப்பு. பெரிய நாயகர் பெரிய நாயகி 2 பேரும் உற்சவர்கள். பெரிய நாயகியோடு விருத்தாம்பிகை பாலாம்பிகை ஆகிய தேவியரும் உடன் அமர புறப்பாடு நடைபெறும். 3 சக்திகளுடன் சுவாமி காட்சி கொடுப்பார். இப்ப நேத்து நாம திருப்பட்டூர்ல காசி விஸ்வநாதர் கோயில்ல இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்க இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தியா அந்த அம்பாலே 3க்கும் தலைவனா அம்மையப்பனா திகழ்றாப்படி காட்சி. இந்த நந்தி மண்டபம் கொடி மண்டபம் இதெல்லாம் தாண்டி வன்னியடி பிரகாரத்துல பிரதான கொடிமரம் 5 தீர்த்தம் அக்னி தீர்த்தம் சக்கர தீர்த்தம் குபேர தீர்த்தம் மணிமுத்தா தீர்த்தம் நித்யானந்த கூப்பம். இறைவனோடு இணையும் ஆனந்த ஆன்ம அனுபவம் தான். இறைவனோடு நாம் அப்படியே போய் சேர்ந்துடுறோம். சிவன் என்ன சொல்றார்? மடிமேல போட்டு அஞ்செழுத்த ஓதும் பொழுது தன்னோடு கலக்க வைக்கிறார். அதுக்குதான் நித்யானந்த கூப்பம் அப்படின்னு அந்த நதி இருக்கான். அதுல குளிச்சுட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணியாவது தெளிச்சுக்கிட்டு நாம உள்ள போகணுமா. 5 பிள்ளையாரம் ஆழத்து பிள்ளையார், வல்லப பிள்ளையார், மாற்றுரைத்த விநாயகர், தசபுஜ விநாயகர், முப்பிள்ளையார், 5 தேர் விநாயகருக்கு, பழமலைநாதருக்கு, பெரிய நாயகிக்கு, சுப்பிரமணியருக்கு, சண்டிகேஸ்வரருக்கு 5 தேவர்கள் வழிபட்ட ஸ்தலம். திருமால், பிரம்மா, இந்திரன், குபேரன் மற்றும் குபேரனின் தங்கை. இது பார்க்கணும் யாருன்னு. 5 ரிஷிகள் வழிபட்ட தலம். சுக்கிரன், யாக்ஞவல்கியர், அகஸ்தியர், அத்ரி, கஷ்யபர். 5 மண்டபங்கள். தீபாராதனை மண்டபம், 100 மண்டபம், விபச்சித்து மண்டபம். விபச்சித்துங்கிறது ஒரு ராஜா, பரீட்சித்துங்கிறது ஒரு ராஜா மாதிரி, விபச்சித்துங்கிறது ஒரு ராஜா. ஊஞ்சல் மண்டபம், இசை மண்டபம், கோவில் முகப்பில் இருக்கும் மண்டபம், அம்மன் சன்னதி முன் இருக்கும் மண்டபம் எல்லாம் சேர்த்தா இன்னும் அதிகமாகும். ஆனா இந்த 5 மண்டபத்தை சிறப்பா சொல்றாங்க. 5 மகான்கள் வழிபட்ட ஸ்தலம். விபச்சித்து, ரோமச்சர், நாத சர்மா, அனவர்தனி, அப்புறம் குமார சர்மா. ஆங்கில அதிகாரி ஒருத்தர் வந்தாரா, எல்லா ஆங்கில அதிகாரிகளுக்கும் இருக்கிற அந்த குசும்பு அவருக்கு இருக்கும் இல்லையா. அந்த ஆங்கில அதிகாரி வந்தப்போ ஏதோ ஒரு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தேவியோட அருள் அவங்களுக்கு கிடைச்சி திருப்பணி செஞ்சிருக்காங்க. அங்க இருக்கிற கைலாய பிரகாரத்துக்கு தளம் போட்டார் ஆங்கிலேயர். தென்னார்காடு மாவட்ட ஆட்சியராக இருந்தார். ஹைட் அப்படிங்கிறவர் விருதாச்சலம் இறைவரால் ஈர்க்கப்பட்ட அருள் பாலிக்கப்பட்ட ஹைட் பிரகாரத்துக்கு தளம் அமைச்சு கொடுத்தார். இன்னும் சில திருப்பணிகளும் கூட ஹைட் செஞ்சிருக்கிறார். யாத்ரீகர்கள் தங்குவதற்காக ஹைட் சத்திரமும் ஒண்ணு கட்டியிருக்கார். அப்புறம் விருதாச்சலம் பார்த்துட்டோம். காரடையான் நோன்புக்கு தொடர்பு. அடுத்தது திருவானைக்காவல் தாடங்க நாயகி எங்க அம்மா அகிலாண்டேஸ்வரி மகா பெரியவா. அதையும் சொல்லியிருக்கார் கதையா. ஒருத்தர் பெரிய பக்திமானே, நிஜமாலுமே பக்திமானே, வெளிநாட்டுல இருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மனைவி பொண்ணோட வந்துட்டு போயிருவாங்க. அப்படி வரும் பொழுது என் பொண்ணு அபர்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முந்திரி தேங்காய் என்னென்ன மங்கள பொருட்களோ அத்தனையும் தட்டு தட்டா வச்சு கும்பிட்டு அழுகுறாரு. அவரும் அவர் மனைவி பொண்ணு 3 பேரும் அழறாங்க. ஏன் அழற சொல்லு, ஏன் அழறேன்னு கேக்குறாரு. சொல்றாரு இவர், நானு வருஷம் வரும் பொழுதும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு நினைச்சு வரேன். ஆனா ஒரு நரன் கூட என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. அதனால எனக்கு அழுகையா வருது அப்படின்னு சொல்லி அலறாங்க. அப்படி அழும் பொழுது கொஞ்ச நேரம் பேசாம உக்காரு அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு, அப்பா இன்னைக்கு மண்டத்துல என்னப்பா சமையல்? இன்னைக்கு அரிசி உப்புமாவும் பூசணிக்காய் சாம்பாரும். சரி, நீயும் உன் பொண்டாட்டியும் பொண்ணும் சாப்பிட்டுட்டு
படுத்து எந்திரிங்க, காலையில பேசிக்கலாம். அவங்க ஒண்ணுமே பேசல. எல்லா தட்டையும் நோட்ட விட்டார் ஆச்சாரியார். அம்மா இது என்னத்துக்கு இத்தனையும் கொண்டு வந்திருக்க? அம்மா நீ விஸ்வநாதன் தானே, இப்பதான் கண்டுபிடிச்சா அப்படி பேசுறார். அவர் வருஷம் தவறாம வராரு, சாப்பிட்டுட்டு போன்னு சொல்றாரு. ஆமா. எப்படா அமெரிக்காவில இருந்து வந்த? இந்த மாதிரி வருஷா வருஷம் வரேன். உன் பொண்ணுதான் இவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? எங்கடா விவாக பத்திரிக்கை? மறுபடியும் அழறாங்க. கேவி கேவி அழாதீங்க அழாதீங்க, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இப்படி அலறியே? தெரிஞ்சிருக்கு அவருக்கு அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குதான் வந்திருக்காங்கன்னு. விஸ்வநாதன் கன்னத்துல கைய போட்டுக்கிட்டு தட்டி தட்டி, அபச்சாரம் அபச்சாரம், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். 3 வருஷமா 17வது வயசுல இருந்து நாங்க வந்து வந்து பாக்குறோம். ஆனா எங்களுக்கு கல்யாணம் மட்டும் குதிரல அப்படின்னு அலறார். சரி சரி சாப்பிட்டுட்டு இப்படி படுங்கோ சொல்லியாச்சு. ஆமா நீ ரொம்ப ஏழை பாலைங்களுக்கு குளம் குட்டையெல்லாம் பண்ணி தர, தர்மம் பண்ற, உனக்கு ஏண்டா இப்படி ஒரு கஷ்டம்? அமெரிக்கா போய் எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம் ஆச்சு பெரியவா. இவன் நோக்கு ஏக புத்திரி தானே? ஆமா. இவ பேரு அபர்ணா. ஆமா. ஜோஷியார் கிட்ட இவங்க ஜாதகத்தை காமிச்சியா? எல்லாம் காமிச்சேன். என்ன என்ன பரிகாரம் பண்ண சொன்னாங்களோ பண்ணிட்டேன். என்னென்ன பண்ண? ராமேஸ்வரத்துல திலஹோமம், பித்ருதோஷ பரிகாரம், கஞ்சனூர்ல சுக்கர பிரீத்தி, திருநாகேஸ்வரத்துல ராகு பிரீத்தி, ஆலங்குடியில குரு பிரீத்தி, குத்தாலத்துக்கிட்ட திருமணஞ்சேரியில விசேஷ பூஜா, திருநள்ளாறுல நலதீர்த்த ஸ்தானத்தோட சனி பிரீத்தி பண்ணி பண்ணி பண்ணிட்டேன் பெரியவான்னு சொல்லி அலறார். பல பிராப்தி தான் இல்ல அப்படின்னார். உன் பொல்யானத்துக்கு நகை நட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டியாடே அம்மா? அவங்க அப்படித்தானே பேசுவாங்க பிராமணால். அவங்க பொண்டாட்டி போட்டு கேக்குறாங்க. ஆமா. எத்தனை பவுன் போடுற? விஸ்வநாதன் சொல்றார், எங்க பொண்ணுக்கு 30 பவுன் போடுறோம் பெரியவா. அதே நாள் எங்க பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகுதோ அதே நாள் 2 ஏழை பொண்ணுங்களுக்கு எங்க செலவுல கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். 20 பவுன் போடுறோம். அது என்னத்துக்குடா 20 பவுன் 2 செட்டு? அந்த ஏழை பொண்ணுங்களுக்கு போடுறதுக்கு. இந்த அபர்ணாவுக்கு கல்யாணம் ஆனா அவங்களுக்கும் கல்யாணம் ஆகும், இவளுக்கே ஆக மாட்டேங்குது. சரி, இன்னும் எத்தனை நாளைக்குள்ளார நீ அமெரிக்கா போகணும்? இன்னும் 20 நாள் இருக்கு. சரி நீ சாப்பிட்டுட்டு என்ன பண்றேன்னா, ஒரு நட திருப்பதிக்கு போய் ஸ்ரீனிவாச கல்யாணம் பண்ணிட்டு வா. சுவாமி இது வரைக்கும் 8 தரம் பண்ணி வச்சுட்டேன். பரவாயில்ல, நான் சொல்றேன் இல்ல, 9வது தரமா ஒரு தரம் சீனிவாச கல்யாணம் பண்ணு. அப்புறம் சீனிவாச கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நாளைக்கு காத்தால உன் குடும்பத்தோட திருவானைக்காவல் போ. அங்க அம்மா அகிலாண்டேஸ்வரிக்கும் ஜம்புலிங்கேஸ்வரருக்கும் அபிஷேகம் ஆராதனை பண்ணி பிரார்த்தனையும் பண்ணுங்க. உன் பொண்ணு அபர்ணாவை என்ன பண்ண சொல்ற? அங்க அம்மா அகிலாண்டேஸ்வரிக்கு காதுல பல 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 பண்ண காதுல தாடங்கம் இருக்கும். நாம பார்த்திருப்போம், அவங்க காதுல 2 தோடு இருக்கும். ஒண்ணு அம்பாளுக்கு எப்பயுமே சாத்துற தோடு, இன்னொன்னு நம்ம ஆதிசங்கராச்சாரியார் நம்ம காலடியில பிறந்தாரே, அவர் அம்பாலோட ரௌத்ரத்தை எல்லாம் தோடுகளாக மாற்றி சங்கு சக்கரமா அதை மாத்தி அவங்க காதுல அணிய வச்சாங்க. அந்த காதுல தாடங்கம் சாத்திருப்பா, பாத்திருக்கியோ? ஆமா. அத கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருடி அம்மா, நீ எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோ. விஸ்வநாதன் சொல்றாரு, எங்களுக்கு குல தெய்வமே திருவானைக்காவல் தான், அதனால வரும்போதெல்லாம் போயிட்டு வருவோம். ரொம்ப நல்லதா போச்சு. இத பண்ணிட்டு திருப்பதிக்கு போய் சீனிவாச கல்யாணம் பண்ணிடு. இதான் இந்த எதிர்த்தாப்புல வச்சிருக்கேன் பாரு கல்யாண சீர்வரிசம் மாதிரி, முந்திரி திராட்சை கற்கண்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அகிலாண்டேஸ்வரிக்கு அர்ப்பணம் பண்ணு சொல்லியாச்சு. சுவாமிநாதன் சொல்றார், விஸ்வநாதன் சொல்றார், 8 தரம் பண்ணிட்டேனே, 9வது தரமும் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணணுமா? பரவாயில்ல விஸ்வநாதா, நான் என்ன சொன்னேன் உன்ன? இந்த சன்னியாசி சொன்னேனே அதுக்காக ஒரு தரம் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு திருவானைக்காவல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருமலைக்கு போய் சேர்றாங்க. ஸ்ரீனிவாச கல்யாண வைபவத்துக்கு நிறைய நிறைய பக்தர்கள் எப்பவுமே இருப்பாங்க. இப்ப ஒரே கல்யாணம் தான். அப்பெல்லாம் பெத்த கல்யாண உற்சவம், சின்ன கல்யாண உற்சவம், 2 உற்சவம் நடக்குங்க. அந்த பெத்த கல்யாண உற்சவத்துல கிடைக்கிறதே அதிர்ஷ்டம். ஒரு கரும் துளசி செடி கொடுப்பாங்க. இன்னி வரைக்கும் அது எங்க வீட்டுல குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு. அது லலிதா தேவியோட அனுகிரகம். ஒரு சங்கு சக்கர நாமம் போட்ட ஒரு புடவை, ரவிக்க பட்டு தருவாங்க, பட்டு துண்டு, பட்டு வேஷ்டி தருவாங்க, எல்லாமே வச்சு தருவாங்க அவங்க. அது மாதிரி
உட்காந்து 9வது தரம் கல்யாணம் பண்ணும் பொழுது எல்லாரும் சந்தோஷமா கல்யாணம் பாக்குறாங்க. இவங்க புருஷன் பொண்டாட்டி பொண்ணு எல்லாம் அழுதுட்டே இருக்காங்க. ஸ்ரீனிவாசா, நியாயமா நீ தினம் தினம் கோலாகலமா இப்படி கல்யாணம் பண்ணிக்கிற, என் பொண்ணு அபர்ணா என்ன பாவம் பண்ணா, அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ண மாட்டியான்னு மனசுக்குள்ள தேம்பி தேம்பி அழறாங்க. பக்கத்துல ஒரு குடும்பம் இருக்கு. அவர் பாக்குறாரு. விஸ்வநாதன் முதுக தட்டி கொடுத்து, சார் என் பேர் வைத்தியநாதன், மெட்ராஸ். நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கேன். சந்தோஷமா ரசிச்சு தரிசனம் பண்ணணும். அதை விட்டுட்டு ஸ்ரீனிவாச திருக்கல்யாணத்துல இப்படி அலறேலே அப்படின்னு திட்டுறார். நல்லாவே இல்லை, எல்லாரும் பாக்குறா. அவ்வளவுதான் இவர் சொல்றார், நானும் என் பொண்ணோட 17வது வயசுல இருந்து வரன் பாக்குறேன், ஒண்ணு கூறுதுல ஒண்ணு குதிர மாட்டேங்குது அப்படின்னு. அடடா, பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்காளே. வைத்தியநாதன் கேட்கிறார், என்ன உங்க கோத்திரம்? வாதூலம். இது விஸ்வநாதன் பதில். நாங்க ஸ்ரீவட்சம். பொண்ணுக்கு வயசு 25 ஆயிடுச்சு. விஸ்வநாதன் கவலையா சொல்றார். சரி, திருக்கல்யாணம் முடியட்டும், நாம போய் பேசிக்கலாம். என் பையனுக்கு 26 வயசு ஆகுது. பேரு ஸ்ரீனிவாசன். நாங்கெல்லாம் தஞ்சாவூர் பக்கம் மெலட்டூர், இப்போ மெட்ராஸ். நான் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ்ல வேலை பண்றேன். பையன் அமெரிக்காவில போர்ட் மோட்டார் கம்பெனில நல்ல சம்பளத்துல இருக்கான். அவன் நாளைக்கு லீவ்ல மெட்ராஸ் வரான். அவனுக்கு 3 வருஷமா கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிண்டே இருக்கான், ஒன்னும் அமையல. நாங்கெல்லாம் காஞ்சி காமகோடி மடத்து பக்தாள். 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பெரியவாளை தரிசனம் பண்ண போனப்போ பையனுக்கு கல்யாணம் தட்டிண்டே போறதுன்னு சொன்னோம். அவர் தான் திருமலையில சீனிவாசனை பிரார்த்தனை பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னாரு. நடத்தி வைக்க இன்னைக்கு தாங்க பிராப்தம் வந்தது. உங்காட்டு பொண்ணே கூட எங்க மாட்டு பொண்ணா வந்துடலாம் அப்படின்னு சொல்றார். அந்த ஜாகையிலேயே பரஸ்பரம் இப்ப எல்லாம் ஜாதகம் யாரும் பாக்குறது இல்ல, நாங்கெல்லாம் பாக்குறோம். ஜாதக பரிவர்த்தனை பார்த்து நல்லா பொருந்திருக்குன்னு சொல்லி, அதுக்கப்புறம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு மறுபடியும் எல்லாரும் காஞ்சி மகானை தரிசிக்க புறப்பட்டாங்க. அன்னைக்கும் கூட்டம். ராத்திரி 9 மணி சுமாருக்குதான் இவங்க இந்த குடும்பத்துக்கு, விஸ்வநாதன் குடும்பத்துக்கும் அந்த இன்னொரு குடும்பத்துக்கும் தரிசன பாக்கியம் கிடைக்குது. அடடா, வாடா விஸ்வநாதா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டியா? யார் யார் கூடயே வந்திருக்கியே? வைத்தியநாதர் முன்னால வந்து அவரும் எல்லாமே சமர்ப்பணம் பண்றார். திராட்சை, முந்திரி, கற்கண்டு எல்லாம். அம்மா, ஏண்டாப்பா விஸ்வநாதா, இந்த சன்னியாசிக்காக 9வது தடவையா சீனிவாசனுக்கு கல்யாணம் பண்ண உடனேயே பலப்பிரார்த்தி. பேஷ், உன் பொண்ணு அபர்ணா கொடுத்து வச்சவ. அப்படியே இவங்க நிக்கிறாங்க. இந்த சமாச்சாரத்தை சொல்லத்தானே நாம இங்க வந்தோம். இத புரிஞ்சுக்கிட்டே பெரியவா சொல்லிட்டாரு அப்படின்னு சுவாமி சொல்ற. விஸ்வநாதா, அன்னைக்கு நீ ரொம்பவும் தாபப்பட்டு அழுதுட்டே, 7-8 வருஷமா பொண்ணுக்கு வரன் பார்த்து அமையலேன்னு சொன்னேன். உன் பொண்ணுக்கு ஜன்மாந்திரியமான, அதாவது பூர்வ ஜென்ம விவாக பிரதிபந்தக தடை இருந்தது. அது இருக்குன்னு மனசுல பட்டது. அந்த தோஷ நிவர்த்திக்காகத்தான் அகிலாண்டேஸ்வரின் தாடங்க தரிசனமும் 9வது தடவையா பெருமாளுக்கு திருக்கல்யாணமும் பண்ண சொன்னேன். இப்ப புரியறதா? வாய் விட்டு சிரித்தார் சுவாமி. 2 குடும்பமும் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி, உங்க அனுகிரகத்தால எங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு. யாரு? மெலட்டூர் வைத்தியநாதனா? 3 மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில வேலை பார்க்கிற என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு வந்து நீ தான் சொன்ன. உன்னையும் திருமலை பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி ஞாபகம் பண்ணியா? ஆமா சுவாமி, பண்ணேன். 2 பேரும் ஒரே நாள்ல பண்ணினோம். 2 பேருக்கும் அமர்ந்துருச்சு உங்க ஆசீர்வாதம். அதே மாதிரி சேமமா இருங்கோன்னு ஆச்சாரியால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. இன்னைக்கும் நம்ம மடத்துல அரிசி உப்புமாவும் பூசணிக்காய் சாம்பாரும் தான். சம்மந்தியும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்கோ அப்படின்னு பெரியவா அவங்களுக்கு அனுகிரகம் பண்றார். இது மாதிரி நிறைய கோவில்ல இருக்கிற அம்பிகைகள் விவாக பிராப்தி, சந்தான பிராப்தி எல்லாமே கொடுக்கிற தெய்வங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சு வரலட்சுமி விரதம், காரடையான் நோன்பு, இது மட்டும்தான் நமக்கு தெரியுது. நிறைய தெய்வங்கள் இருக்கு. நமக்கு கிடைக்க அமிர்தம் மாதிரி பருகலாம், பகிரலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும், பிரபஞ்ச பேராற்றலுக்கும், ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இப்படி ஒரு பாக்கியத்தை அந்த லலிதாதேவி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு மறுபடியும் நான் நமஸ்காரம் சொல்றேன். ஏன் இத சொல்றேன்னா, அந்த விருதாஜலத்துலதான் அடியேன் அன்னைக்கு சொன்னதைதான் இன்னைக்கும் சொல்றேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தெய்வ காட்சிகள் கிடைத்ததெல்லாம் தனியா எனக்கு மட்டும்தான் கிடைச்சது. அன்னைக்கு விருதாஜலத்துல
எனக்கும் என் கணவருக்கும் எங்க கூட வந்த பொண்ணுக்கும் ஸ்ரீ லலிதா தேவி நேரில காட்சி கொடுத்தா. அது அது இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜென்மா கடை தேறிடுச்சுன்னு சொல்லும் போதே என் கண் கலங்குது. எல்லா நல்ல உள்ளங்களோட வாழ்த்துக்கள் எங்களுக்கு இருக்குது. அதனால அம்பிகையை நேரில் கண்டு இந்த ஜென்ம சாபல்யம் தீர்ந்தது. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி, நற்பவி நற்பவி, ஜெய் ஸ்ரீராம்.